My dear students, good morning everybody. Actually, today we discuss about the topic types of motion. Okay, last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் மோஷன் என்ன, கார்டீசியன் கோஆர்டினேட் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸ், கார்டீசியன் கோஆர்டினேட் ஆக்சிஸ், இந்த கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தோம். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒரு பஸ்ஸை கன்சிடர் பண்ணுறோம். இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் அண்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு பார்க்குறப்ப டைரெக்ஷனில் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகுறப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகும். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் xi வெக்டர், yj வெக்டர், zk வெக்டர் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? The xy z axis, this system is known as the Cartesian coordinate system. The system is known as the Cartesian coordinate system. அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிங்க, கொஞ்சம் மைண்டில் எல்லாரும் வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதோடைய கண்டினியூவேஷன் டுடே பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம்னா, லீனியர் மோஷன் அண்டு circular motion and oscillatory motion and the different types of motion. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பேஜை மட்டும் நான் முடிச்சிடுறேன். இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன்னா என்ன அப்படின்னா, இன் அவர் டே டு டே லைஃப் the following kinds of motion are observed. First one is the linear motion. மோஷன்னா தமிழ் எழுதிக்க மூவிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் மோஷன் இயக்கவியல் அல்லது இயக்கம். கைனமேட்டிக்ஸ்னா இயக்கவியல். இந்த கைனமேட்டிக்ஸில் ஒன் பார்ட் மோஷன் இயக்கம் சொல்கிறோம். இயக்கம்னா ஆப்ஜெக்டோட மூவிங் பொசிஷன் ஆர் மூவிங் கண்டிஷன். இன் அவர் டே டு டே லைஃப் த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன் ஆர் அப்சர்வ்டு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட என்ன பண்ணியிருக்காங்க, we can derive. First one is the linear motion. An object is said to be in linear motion if it is moves in straight line அப்படின்னு சொல்கிறோம். இப்போ the object is said to be in linear motion ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுறது என்ன சொல்கிறோம், லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு என்னென்ன சொல்கிறாங்க, அண்ட் அத்லட்டிக் ரன்னிங் அவுட் நிய ஸ்ட்ரெயிட் ட்ராக். அத்லட்டிக் பர்சன் வந்து ரன் ஆகுறது, ஒரு 200 மீட்டர் ஓட்ட பந்தயம், 400 மீட்டர் ஓட்ட பந்தயம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன பண்ணால் அந்த கிரவுண்டில் ஓடுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் அ லீனியர் ஸ்ட்ரைட். அவங்க லீனியராக போவாங்க, லீனியர் ஸ்ட்ரைட். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எ பார்ட்டிக்கல் ஃபாலிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் டு த எர்த். இதுதான் ஒரு பார்ட்டிக்கல் ஃபாலிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் எர்த்னா, இப்போ ஒரு பால் கன்சிடர் பண்ணுறோம். இந்த பால் வந்து வெர்டிகல் டைரெக்ஷனில் டவுன்வர்டில் மூவ் ஆகுது. டவுன்வர்ட்ஸில் எங்கேருந்து மேலே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஒரு ஹைட் ஹெச்சில் இருந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை நோக்கி வர்றது. இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே டவுன்வர்ட்ஸில் வெர்டிகலாக கீழே வர்றது. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னது, லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் another one is the circular motion. The circular motion is defined as the motion of a described by the object traversing a circular path அப்படின்னு சொல்லிட்டு. சர்க்குலர் பாத். இப்போ இந்த சர்க்குலர் பாத் அப்படின்றப்ப நம்ம நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சர்க்குலர் பாத்தில் என்னென்ன ரொட்டேஷன் ஆகுது அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின். நம்ம சைக்கிள் ஓட்டுறோம் இல்லையா, சைக்கிள் ஓட்டுற வீல் கூட வந்து என்னது தான், சைக்கிளு, டூ வீலர் இதெல்லாமே வந்து என்னது, சர்க்குலர் தான். தட் இஸ் என்னது, சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள், த whirling motion a stone attached to a string அப்படின்னு சொல்கிறோம். a whirling motion of a stone attached to a string அப்படின்னா, நமக்கு ஒரு பையன் நம்ம ஒரு ஸ்டோனை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கயிற்றுல கட்டி ரோப்பில் கட்டி என்ன பண்ணுறோம், ஒரு என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு பாய் என்ன பண்ணுறான், இங்கே ஒரு பாய் என்ன பண்ணுறான்னா, இது ஸ்ட்ரிங்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இழுவிசைன்னு அர்த்தம். தமிழில் டென்ஷன்னா இழுவிசை,
ஸ்ட்ரிங்குனா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுறோம், நல்லா கட்டியிருக்கோம் ஒரு ஸ்டோனு. இந்த ஸ்டோனை வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஒன் எட்ஜு இந்த பையன்கிட்ட இருக்குது, இன்னொரு எட்ஜு அந்த பால் வந்து எங்கே இருக்குது, ஸ்டோன் அல்லது பால் எதுனாலும் சரி. ஓகே, இந்த பால் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ரொட்டேஷன் ஆகுது. எங்கே அப்படின்னா இந்த பையன் தலைக்கு மேலே என்ன பண்ணுறோம், நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். இது வந்து சென்டர் ஆஃப் த ஆக்சிஸை காமனாக வச்சுக்கிட்டு, சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ் அப்படிங்கிறது நம்ம கை, இதை ஆக்சிஸாக வச்சுக்கிட்டு இது என்ன ஆகும், சர்க்குலர் பாத்தில் இது ரொட்டேஷன் ஆகும். ஓகேவா? அல்லது வீட்டில் ரொட்டேஷன் வாஷிங் மிஷின் இருக்குல்ல, வாஷிங் மிஷினில் துணிக்குள்ளே போட்டிங்கன்னா சைடு விண்டோவாக இருந்தாலும் சரி அல்லது மேலே டாப் விண்டோவாக இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினில் துணி போடுறோம் இல்லையா, அந்த துணியை வந்து என்ன ஆகும், மூவ் ஆகுறது. திஸ் இஸ் ஆல்சோ ஏ சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லணும். அனதர் ஒன் வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் சார் அப்படின்னா, த மோஷன் ஆஃப் த சேட்டலைட் அரவுண்ட் த எர்த்து, தீஸ் ஆர் டூ சர்க்குலர் மோஷன் ஆர் ஃபோன் இன் த ஃபிகர் அப்படின்னு. ஓகேவா? சேட்டலைட் அரவுண்ட் த எர்த், சேட்டலைட்லாம் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. த மோஷன் ஆஃப் த சேட்டலைட் அரவுண்ட் த எர்த்து, தீஸ் டூ சர்க்குலர் மோஷன் ஆர் ஷோன் இன் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல்சோ என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார், தீஸ் ஆர் ஆல்சோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னது சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் மோஷனில் என்னென்ன பார்த்துருக்கோம், ஒன் இஸ் த லீனியர் மோஷன் பார்த்தோம், அண்ட் அனதர் ஒன் இஸ் சர்க்குலர் மோஷன் பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம், அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இந்த அதுக்கு சேட்டலைட்டு எர்த் சுற்றி சேட்டலைட்டு வர்றது, இந்த ஸ்டோன் வந்து இதாகுது, இது ரெண்டுமே என்ன, திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட் அனதர் ஒன் வந்துட்டு ரொட்டேஷனல் மோஷன். என்ன சொல்கிறோம், ரொட்டேஷனல். இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்டு ரொட்டேஷன் ஆகிட்டே என்ன ஆகும், அதுவும் ரொட்டேஷன் ஆகும், அதே நேரத்தில் மூவ் ஆகும், மூவிங் ஆன கண்டிஷனும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க வாட் ஐ டோல்ட் அப்படின்னா, இஃப் எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் எ ரொட்டேஷனல் மோஷன் அபவுட் அன் ஆக்சிஸ், த மோஷன் இஸ் கால்டு ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு தேங்காய் தொட்டி எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு தேங்காய் தொட்டி எடுத்து ஒரு சுற்றுறீங்க. இந்த என்ன அப்படின்னா தேங்காய் தொட்டி சுற்றும், அதே நேரத்தில் அது ஒரே இடத்துல சுற்றாமல் கொஞ்சம் அப்படி அப்படி இப்படி போய் வந்து சுற்றும், அது இருக்கும். என்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சிங்க அப்படின்னா, பம்பரம் எடுத்துக்கோங்க. பம்பரத்தை என்ன பண்ணுங்க விடுறீங்க, பம்பரம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் அந்த ஆணிக்கு மையமாக வச்சுட்டு என்ன பண்ணுங்க ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் அது ஒரே இடத்துல சுற்றுமா அப்படின்னா கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கழிச்சு என்னது இந்த பம்பரம் என்னாகும், ஒரு ஆக்சிஸில் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே இந்த நவந்து சுற்றும். இப்போ அந்த ரொட்டேஷனல் மோஷன் அங்கே இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை மையமாக வச்சு இந்த ஆப்ஜெக்ட்டு என்ன ஆகும், பம்பரம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஜஸ்ட்டு வாட் ஐ டோல்ட் அண்டர்ஸ்டாண்ட், அந்த பம்பரம் வந்து என்ன பண்ணோம், ஒரு ஆக்சிஸில் ரொட்டேஷன் ஆகும், அதே நேரத்தில் ஒரே இடத்துல தான் சுற்றுன்னு சொல்ல முடியாது. அப்படியே ஜஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சு, ஒரு அரை இன்ச்சு, 1/4 இன்ச்சு, அவ்வளோ தூரம் என்ன கொஞ்சம் நவந்து சுற்றும் இல்லையா. அப்போ 2 மோஷன் அங்கே இருக்குது, அங்கே என்ன இருக்குது, 2 மோஷன் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி தான் எர்த்து கூட கன்சிடர், இன்னும் கொஞ்சம் எனக்கு இது புரியல சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா எர்த்தை கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். எர்த்து என்ன பண்ணோம், எர்த்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, நமக்கு தெரியும் த சன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி அண்ட் த ஆல் பிளானட்ஸ் ஆர் அரவுண்ட் தி சன் அப்படின்னு சொல்கிறோம். த எர்த் இஸ் ஆல்சோ என்னது அரவுண்ட் தி சன் இன் எலிப்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எர்த்து வந்து என்ன பண்ணுது, ஹிஸ்ட்ரி ஜியாகிரபியில் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. எர்த்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரொட்டேஷன் ஆகும், எதை சுற்றி பூமியை சுற்றி, சரி சன்னை சுற்றி சூரியன் என்ன பண்ணும், சன் இருக்கு இல்லையா, சூரியனை சுற்றி என்னது பூமி சுற்றும். அதே நேரத்தில் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கும். என்ன சொல்கிறோம் புரியுதா? அப்படி தன்னைத்தானே சுற்றினால தான் நமக்கு வந்து இரவு பகல் வருது 23 டிகிரி சாய்வாக. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்க. பூமியானது 23.5 டிகிரி சாய்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஒரு பாயிண்ட்டு. இது யார் சொல்கிறா, அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஜாகிரபியில் நம்ம படிக்கிறோம் அது. ஓகேவா? ஜாகிரபியில் ஏற்கனவே நாம் படிச்சிருக்கோம். பூமி 23.5 டிகிரி சாய்வாக இருக்குது. அதுக்கு அடுத்தது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு என்ன பண்ணுது, சூரியனை சுற்றி வருது. தன்னைத்தானே சுற்றிட்டு என்ன பண்ணுது, சூரியனை சுற்றி வருது. ஸோ தட் if any object moves in a rotational motion about an axis, so the earth is rotation its own axis. The earth is rotation its own axis. The same time the motion is called rotation. The motion is called என்ன சொல்கிறோம், rotation. The rotation during rotation every point in the object transverse
a circular path about an axis அப்படின்னு சொல்கிறோம். During rotation every point in the object transfers in the circular path about an axis அப்படின்னு சொல்கிறோம். except points located on the axis அப்படின்றோம். சரியா, except points located on the axis அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நம்ம டிஸ்க் இருக்கு இல்லையா, நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் என்ன, 2 எக்ஸாம்பிள்ஸ். ரொட்டேஷன் ஆஃப் எ டிஸ்க் அபவுட் அன் ஆக்சிஸ் த்ரூ ஏ சென்டர். இதில் டிஸ்க்குனா என்ன உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்கள் பொழுதுக்கும் 24 மணி நேரமும் படிச்சுட்டா இருக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? டிவி தான். இந்த டிவியில் அது படம்லாம் பார்க்குறீங்களா? அந்த டிஸ்க்கு இல்லையா, என்னது, இந்த டிஸ்கில் சென்டரில் ஹோல் இருக்கும். இந்த டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரொட்டேஷன் ஆகும். இந்த டிஸ்க்கு அது என்ன சொல்லுவீங்க? இந்த பேர் கூட எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல, ஏன்னா நான் அதெல்லாம் பார்க்குறதில்ல, அதிகம் டைம் இல்லை. சரி, இந்த ரொட்டேஷன் ஆஃப் எ டிஸ்க்கு வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோ பார்க்குறதுல வந்து என்னது, டிஸ்க்கு வந்து என்னது ரொட்டேஷன் ஆகும். அதே நேரத்தில் அது ஓன் ஆக்சிஸில் அப்படின்னு சொல்லணும். இந்த ரொட்டேஷன் ஆஃப் டிஸ்க் அபவுட் அன் ஆக்சிஸ் த்ரூ ஏ சென்டர். இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரொட்டேஷன் ஆகும் டிஸ்க்கு. திஸ் இஸ் என்னது, ரொட்டேஷனல் மோஷன். அனதர் ஒன் இஸ் த ஸ்பின்னிங் ஆஃப் த எர்த் அபவுட் இன் ஓன் ஆக்சிஸ். Spinning of the earth is about its own axis. These two rotational motion are called என்ன சொல்கிறோம், என்ன எக்ஸாம்பிள். These two are the rotational motion க்கு எக்ஸாம்பிள். இது ரெண்டுமே நமக்கு ஃபிகர் 2.6 கொடுத்துருக்காங்க. 2.6னா எங்கே இருக்குது? 2.6 பார்த்து சாரி டிஸ்க்குனா உங்களுக்கு இந்த டிஸ்க்குன்னு சொல்லிட்டேன். டிஸ்க்கு அதுவும் ஒரு டிஸ்க்கு, என்னது நம்ம படம் பார்க்குறோம்ல, அதுவும் வந்து வேறு இதுதான், என்னது ரொட்டேஷனல் மோஷனாக இயங்கிறது தான். அதே நேரத்தில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, இந்த பிடி விளையாட்டு வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தட்டு எறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாட்டு வீரர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, தட்டு எறிதல்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க தெரியுமா? இது வேகமாக வந்து கையில் ஒரு என்ன பிளேட் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை தூக்கி எறிவாங்க. அது எவ்வளோ தூரம் போய் விழுதோ அது என்னாங்க அப்படின்னா மோஷன்லேயே சுற்றிக்கிட்டே போய் என்ன ஆகும், லாங் டிஸ்டன்ஸ் போகும். அப்போ சுற்றிகிட்டே போகிறது ஒரு ரியாக்ஷனு, இங்கேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறது ஒரு ரியாக்ஷன். அப்போ டபுள் ரியாக்ஷன் இருக்குது. இப்போ இந்த டிஸ்க் ஆஃப் த மாஸ் அப்படிங்கிறப்ப சென்டர் ஆஃப் த ஏரியாவை பேஸ் பண்ணி அது ரொட்டேஷன் ஆகும். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கீழே அது டயக்ராம் பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது எர்த் அண்ட் நார்த் போல். அதுதான் முதல்ல சொன்னேன். சவுத் போல் நார்த் போல், அதாவது பூமியானது வட தென் துருவத்தை பேஸ் பண்ணி 23.5 டிகிரி என்னவாக இருக்குது, சாய்வாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம். ஓகேவா? த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன்ஸ் அப்படின்றோம். அதுக்கடுத்து வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட் டு டென் டு த மோஷன்னா டூ அண்ட் ஃப்ரோனா என்ன அர்த்தம், முன் பின் நகருதல். அப்படி அன்லைன் பண்ணிக்கங்க. டூ அண்ட் ஃப்ரோ அன்லைன் பண்ணிங்க. டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டூ அண்ட் ஃப்ரோனா என்ன சார் மீனிங்கு? டூ அண்ட் ஃப்ரோனா என்ன அர்த்தம்? டூ அண்ட் ஃப்ரோனா இந்த மோஷன் வந்து என்ன ஆகிட்டுருக்கும், டூ அண்ட் ஃப்ரோ முன்னாடி பின்னாடி போய் வந்து அசையும். இட் இஸ் செட் டு பி அண்ட் வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு. இந்த வைப்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் சம்டைம்ஸ் கால்டு ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டினில் இருக்குன்னு கேட்பாங்கன்னு. இதை வந்து என்னது, இந்த வைப்ரேட்டரி மோஷன் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷன் கூட சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டார் சொல்கிறாங்க. இந்த வைப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆன கிட்டார். அப்புறம் மூமெண்ட் ஆஃப் ஸ்விங் அப்படின்னு, மூமெண்ட் ஆஃப் தி ஸ்விங். இது மூன்றாவது ஸ்விங்கு, வைப்ரேஷன் ஆஃப் த கிட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா, இந்த கிட்டாரை வந்து என்ன பண்ணுறோம், லைட்டாக டச் இது பண்ணுறோம், என்னது அசைக்கிறோம்னா என்னது, அந்த இது இருக்கு இல்லையா, இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராமில் இந்த கிட்டாரில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம விரலில் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிறப்ப என்ன ஆகும், இந்த வைப்ரேஷனால் அங்கே வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். சவுண்ட் இட் ஷுட் பி ப்ரொடியூஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் த ஸ்விங். மூமெண்ட் ஆஃப் த ஸ்விங் என்ன எக்ஸாம்பிள் சொல்லாங்கன்னா கீழே பாருங்கள். செகண்ட் ஒன்
ஓகேவா? இது ஒரு ஊஞ்சல் ஆடுறது. திஸ் இஸ் ஆல்சோ ஏ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் another one. Other types of the motion like elliptical motion or helical motion are also possible. Other types of motion like elliptical motion or helical motion are also possible. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் எலிப்டிக்கல் மோஷன், ஹெலிக்கல் மோஷன் இதெல்லாம் வந்து என்னது சம் பாசிபிள் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிங்க. எலிப்டிக்கல்னால் என்னது? எலிப்டிக்கல் பாத்தில் மூவ் ஆகுறது, எலிப்டிக்கல் பாத். அதுக்கு அடுத்தது ஹெலிக்கல்னால் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நானே சொல்லலை. ஹெலிக்கல்னால் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், டிக்ஷனரி எடுத்து பாருங்கள். சரியா? ஹெலிக்கல் HELICAL ஹெலிக்கல் மோஷன் ஆர் ஆல்சோ பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் என்னது ஈஸி, இதே சேம் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்கு, ஹெலிக்கல்னால் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ஆல் ஆஃப் யூ டேக் டிக்ஷனரியில் ஹெலிக்கலுக்கு என்ன மீனிங் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே. அதுக்கடுத்து மோஷன் இன் 1 dimension 2 dimension அண்டு 3 dimension அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், முன்னாடியே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸ் சொன்னேன் இல்லையா? xi வெக்டர், yj வெக்டர், zk வெக்டர்னு பார்த்தோம் இல்லையா? let the position of the particle in space be expressed in terms of rectangular coordinates x, y and z அப்படின்றோம். when these coordinates change with time பொறுத்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம். then the particle is said to be motion. However, it is not necessary that all 3 coordinates should together change with time. Even if one or two coordinates change with time, the particle is said to be in the motion. ஓகேவா? இப்போ இந்த என்னமோ தேரி சொல்கிற மாதிரி இருக்கும் வளன்னு. ஆக்சுவலாக நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஆக்சிஸ் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ xi வெக்டர், yj வெக்டர், zk வெக்டர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னது, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்கிறேன். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டு ஒன்றா எக்ஸ் டைரக்ஷன்லேயோ அல்லது ஒய் டைரக்ஷன்லேயோ அல்லது இஜெட் டைரக்ஷனில் அல்லது 3 டைரக்ஷன்லேயுமே போகுது அப்படின்னா தட் இஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2, 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறீங்க, திஸ் இஸ் என்னது எக்ஸ் ஆக்சிஸ் மூவிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதே நீங்கள் நிற்கிற இடத்துக்கு அபோட் டர்னில் திரும்பி என்ன பண்ணலாம், அபோட் டர்னில் திரும்பி ரிவர்ஸில் வரலாம். ஓகேவா? அப்போது இங்கே வந்து எக்ஸ் டேஷ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு பக்கம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம போக முடியும் 1 டைமென்ஷனுக்கு. ஓகேவா? இதுக்கு இன்னும் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், கீழே சொல்கிறேன். இப்போ the 1 dimensional motion is the motion of the particle moving along a straight line அப்படின்னு சொல்லி. 1 dimensional motion is the motion of a particle moving along a straight line. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் பார்ட்டிக்கல் மூவ் ஆகிறது வந்து என்னது, 1 dimensional motion. This motion is sometimes known as the rectilinear or linear motion அப்படின்னு சொல்கிறோம். This motion is sometimes a rectilinear or linear motion சொல்கிறோம். linear motion என்ன அர்த்தம், ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. In this motion only one of the 3 rectangular coordinates specifying the position of the object changes with time அப்படின்னு சொல்கிறோம். Okay. In this motion only one of the 3 rectangular coordinates specifying the position of the object which changes with the time. For example, if a car moves from position A and to position B along x direction as shown in figure 2.8, then the variation in the x coordinate along note is it. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, இஜெட் ஆக்சிஸ் கொடுக்கல. ஓகேவா? நம்ம கன்சிடர் பண்ணுறது எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸு. இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த கார் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு என்ன ஆகிருக்கு, மூவ் ஆகிருக்கு. ஸோ த கார் மூவிங் ஃப்ரம் ஏ டு பி, த சிஸ்டம் இஸ் என்னது, என்ன சொல்கிறோம்னா 1.2 another. த சிஸ்டம் இஸ் மூவிங் 1.2 another, த ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிகல்.
இதை வந்து என்ன சொல்கிறோம், த மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் அலாங் ஏ ஒன் டைமென்ஷனல் ஆர் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அனதர் ஒன் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் பாருங்கள், 2 டைமென்ஷனுக்கு இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, த மோஷன் ஆஃப் த ட்ரெயின் அலாங் தி ஸ்ட்ரைட் ரயில்வே ட்ராக். ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் வந்து மூவ் ஆகுறது, ரயில்வே ட்ராக்கில் என்னது ட்ரெயின் வந்து மோஷன் அலாங் த ரயில்வே ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ ஏ லீனியர் மோஷன் சொல்கிறோம். an object falling freely under gravity an object falling freely under gravity close to the earth அப்படின்னு சொல்கிறோம். close to the earth. இப்போ close to the earthனா if any one of the object fall ஆகும், என்ன ஆகும், மேலேருந்து கீழே வரும். ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி டியூ டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால ஒரு மரத்தில் வந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுவுறது. அதை வச்சு என்ன பண்ணார், ஐசக் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் சொன்னார். ஓகேவா. இப்போ ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டு அப்வர்ட் டைரக்ஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்லாம் வர்றது, தட் இஸ் ஒன் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் அதனால் மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதுக்கடுத்து மோஷன் இன் 2 டைமென்ஷன் பாருங்கள். இஃப் எ பார்ட்டிகல் மூவிங் அலாங் எ கர்வ்டு பாத் இன் எ பிளேன் then it is said to be a 2 dimensional motion. இதை அப்படியே அன்லைன் பண்ணிக்கங்க இந்த 3 லைன்ஸை. இப்போ பார்ட்டிகல் மூவிங் அலாங் எ கர்வ்டு பாத் இன் எ பிளேன் then it is said to be in 2 dimensional motion அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. in this motion of the 3 rectangular coordinates specifying the position of an object change with time. ஓகேவா. இப்போ இந்த சேஞ்ச் வித் டைம் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, in this motion 2 or 3 rectangular coordinates specifying the position of the object changes with the time. Just wait. ஆக்சுவலாக இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபார் ஒரு இது எடுத்துக்கோங்க, என்னது கேரம் புக்கை எடுத்துக்கோங்க. கேரமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய் அண்ட் இஜெட் ஆக்சிஸ் இருக்குது. இந்த கேரமில் வந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம், சரியா. அந்த கேரம் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறக்கூடிய காயின் வந்து எந்த 2 டைரெக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு எட்ஜில் போய் அடித்து, எந்த எட்ஜில், இந்த பாயிண்டில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் அடித்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. கேரம் இருக்குது, கேரமில் இந்த பக்கம் லைன் இருக்கும், இங்கே லைன் இருக்கும், இங்கே லைன் இருக்கும், இங்கே லைன் இருக்கும். இப்போ வந்து அது என்ன பண்ணுவீங்க, அது நேம் என்ன, ஸ்டிக்கா, அது என்ன காயின், இந்த மெயின் காயின் இங்கே வைக்கிறோம். இது ஸ்டிக்கர், எனக்கு பேர் டக்குன்னு சொல்ல தெரியல. ஆக்சுவலாக அது நான் இங்கே வந்து இங்கே என்ன இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இப்படி போய் இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 2 ஆக்சிஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இங்கே வச்சாலும் சரி ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த டைரெக்ஷனில் வந்துட்டு இப்படி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா. மொத்தத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டபுள் டைரெக்ஷனில் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து தட் இஸ் என்னது, த ஃபார் இன்ஸ்டன்ஸ் when a particle is moving in the yz plane and x does not vary but y and z vary as shown in figure. ஓகேவா. it is motion of a particle along a 2 dimensions அப்படின்னு சொல்லி. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ மோஷன் ஆஃப் எ காயின் அலாங் த கேரம் போர்ட். நெக்ஸ்ட் an insect crawling over the floor of a room. இந்த பூச்சியெல்லாம் பறக்குது இல்லையா, அது பறக்கிறப்ப இந்த ஃப்ளோரில் பறக்கிறது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னது, 2 dimensional மோஷன், 2 dimensional ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு மோஷன் ஆஃப் 3 dimensional அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் ஆஃப் 3 dimensional அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே கஷ்டம் கிடையாது, என்ன எல்லாமே சென்டென்ஸு தான், ஸ்டேட்மெண்ட்டு தான். பட் ஆனால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் ஓனாகவே தியரியை எழுதிடலாம். ஓகேவா. இந்த ஃப்ளையிங் பேர்ட்ஸ் இருக்குது. ஃப்ளையிங் பேர்ட்ஸ்னால் கவனிங்க, இப்போ ஒரு மரத்து மேலே ஒரு ட்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரீயில் ஒரு கிளையில் ஒரு குருவியோ அல்லது ஏதோ ஒரு பேர்டு, ஒரு பறவை அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது பறவை மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் பறவையே நினச்சிக்கோ. சரியா. நான் இன்னும்
ஆர்டிஸ்ட் எனக்கு அழகாக வரைய தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல. லெட் இமேஜின் திஸ் இஸ் எனது ஒரு பேர்டு. இப்போ இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்லாகவும் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் இப்படியும் பறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சம்டைம்ஸு இப்படி கீழே பறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சம்டைம்ஸ் இப்படியும் போகும், எப்படி வேணாலும் போகும். ஃப்ளையிங் பேர்ட்ஸ், குருவி பறக்கும் பார்த்துருக்கீங்களா, ரிவர்ஸில் பறக்கும், முன்னாடி பறக்கும், மேலே பறக்கும், சைடில் பறக்கும். குருவி, சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா, அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, த பார்ட்டிகல் மூவிங் இன் யூஸ்வல் 3 dimensional ஸ்பேஸ். A particle moving in usual 3 dimensional space has 3 dimensional motion அப்படின்னு சொல்கிறோம். has a 3 அன்லைன் பண்ணிக்கிங்க 3 lines, has a 3 dimensional motion அப்படின்னு சொல்கிறோம். In this motion all the 3 coordinate system, in this motion all the 3 coordinates specifying position of an object change with respect to time. இப்போ டைம் பொறுத்து என்ன ஆகுது, மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. when a particle moves in a 3 dimensional all the 3 coordinate system x, y, z vary, x, y, z and vary அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் a bird flying on the sky அப்படின்னு சொல்கிறோம். a bird flying on the skyன்னு அர்த்தம் வானத்தில், இந்த பூமி சரி வானத்தில் பறக்கிறது. யார் பறக்கிற, பறவை. எங்கேருந்து பறக்கும், மரத்துலேருந்து பறக்கும். சரியா, நைட்டு நேராக போகும், மேலே போகும், கீழே வரும். அதேமாதிரி ரேண்டம் மோஷன் இன் ஆஃப் ஏ கேஸ் மாலிக்யூல்ஸ். கேஸ் மாலிக்யூல்ஸ்னு அர்த்தம் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், எல்லா டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகும். கேஸ் மாலிக்யூல்ஸ் மூவிங் இன் ஏ ஆல் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ். நெக்ஸ்ட்டு த ஃப்ளையிங் ஆஃப் த கிட் ஆன் விண்டி டே அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளையிங் ஆன் த கிட் ஆன் த விண்டி டே. ஓகேவா, அந்த கிட்டு வந்து என்ன ஆகும், ஃப்ளையிங் ஆன் த கைட் விண்ட் டே அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதெல்லாம் வந்து என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எனக்கு தெரியாது. அதாவது 3 டைரெக்ஷன்லேயுமே ஃப்ளோ ஆகும். சரியா, 3 டைரெக்ஷன்லேயுமே ஃப்ளோ ஆகும். தீஸ் ஆல் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஆல்சோ டைமென்ஷன் ஆஃப் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இந்த பர்டிகுலர் டைமென்ஷன் ஆஃப் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அதுக்கு அடுத்தது எலிமெண்ட்ரி கான்செப்ட் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. எலிமெண்ட்ரி கான்செப்ட் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. The elementary concept of vector algebra பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, in physics some quantities possess only magnitude, some quantities possess both magnitude and direction. நீங்கள் ஸ்கேலர்னா என்ன, வெக்டர்னா என்ன அப்படிங்கிறது லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா. வாட் இஸ் ஸ்கேலர், வாட் இஸ் வெக்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, ஆல் ஆஃப் யூ வெரி வெல் நோன் அபவுட் இன் ஸ்டடி இன் த லோயர் கிளாஸஸ். ஸோ த magnitude only is present means that is scalar. Both magnitude and direction is nothing but vector. பட் அவர் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எலிமெண்ட்ரி கான்செப்ட் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஃபிசிக்கல் கான்செப்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் these physical quantities it is very important to know the properties of vector and scalar. So scalar na enna, this is a property which can describe only magnitude. இதை நோட் பண்ணிக்கங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. all of you must underline the word 3 lines. In physics a number of quantities can be described by scalars. In it is a physics property can be described only with the magnitude. magnitude na enna, n மதிப்பு அப்படினு சொல்லுவோம். In physics a number of quantities can be described by scalars. அதுக்கு எக்ஸாம்பிள் distance, mass, temperature, speed and energy. These all are the examples for scalar அப்படினு சொல்லுவோம். Next one, vector. It is a vector quantity which is described by the both magnitude and direction. Geometrically the vector described in a line segment which is shown in figure 2.10. In the certain physical quantities, physics certain quantities can be described only vectors. Geometrical ஜென்ரலாக வெக்டர்னாவே அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எந்த டைரெக்ஷன் சொல்லும், அதே மாதிரி எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ வேகத்தில் போகுது, மேக்னட்யூடும் இருக்கும், எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், த ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது ஃபோர்ஸு, வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க, மீதியெல்லாம் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஆக்சலரேஷன், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். சரியா, லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், linear momentum, angular momentum. These all are the examples for vector quantities. Okay, both because it having another both
மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். ஓகேவா? இதுலேயே வெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர் இருக்குது. மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர்ஸ். The length of the vector is called the magnitude of the vector. It is always positive quantity. வெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நெகட்டிவ் வெக்டர் கிடையாது. இது ஆல்வேஸ் எப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க, பாசிட்டிவ் குவான்டிட்டியாக தான் இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி. Sometimes the magnitude of the vector is also called the norm of the vector. For a vector the magnitude norm is denoted by modulus of a or simply a அப்படின்னு சொல்லி. ஓகேவா? வெக்டர் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர். ஓகேவா? மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டர் கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எண் மதிப்பு இருக்குது. திஸ் இஸ் வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். மேக்னிடியூட்னா எண் மதிப்பு நோட் பண்ணிக்கங்க. இந்த வெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஈக்குவல் வெக்டர், செகண்ட் ஒன் இஸ் த கோலினியர் வெக்டர்ஸ். சரியா? அதுக்கு அடுத்தது ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் யூனிட் வெக்டர், நெக்ஸ்ட் ஒன் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர். இது மாதிரி ஸோ மெனி டைப்ஸ் வெக்டர்ஸ் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் போகும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஈக்குவல் வெக்டர்ஸ் போகும். ஈக்குவல் வெக்டர்ஸ்னால் என்ன சார்?